ஒரு சமையலறையில் பெரிய கூண்டு அடியில் ஒளிந்து வாழ்ந்தது சில பேசும் காய்கறிகள். தக்காளி சிவப்பாக ஜொலித்தார். வெங்காயம் ஓரத்தில் அமைதியாக இருந்தார். அவர்கள் இருவரும் நம் வீட்டு உணவுகளில் முக்கிய பாத்திரம். ஆனால் ஒரு நாள் அவர்கள் சலித்தார்கள். நமக்கு மரியாதை கிடையாது என நினைத்த தக்காளி வேலை நிறுத்தம் செய்யலாம் என்று முடிவு செய்தார். வெங்காயமும் இணைந்தார். பிறகு முருங்கைக்காய், கேரட், பூசணிக்காய் எல்லாரும் வேலைக்காரர் சங்கத்தில் சேர்ந்தார்கள். அந்த சமையலறை அன்றைய தினம் அமைதியாக இருந்தது. இல்லை சாம்பார் வாசனை, இல்லை கடுகு தாளிப்பின் சத்தம். ஆனால் குழந்தைகள் வந்து உண்மையை புரிந்து கொண்டார்கள். அவர்கள் காய்கறிகளை தூக்கிச் சிரித்தபடியே மன்னிப்பு கேட்டார்கள். உங்கள் வேலை எப்போதும் முக்கியம் என்று அவர்கள் உணர்ந்தார்கள். அந்த நாளிலிருந்து சமையலறையில் உள்ள ஒவ்வொரு காய்கறிக்கும் மரியாதை கிடைத்தது. அவர்கள் மகிழ்ச்சியுடன் மீண்டும் சமைக்கத் துணை நின்றார்கள். நாம் தினமும் சாப்பிடும் உணவுக்கு பின்னால் இருக்கும் உழைப்பை மதிக்கச் சொல்வதே இந்த கதையின் அழகான பாடம்.